بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி பொருளையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் சூரத்துல் பக்கராவுடைய 220வது வசனத்தின் அந்த துவக்கத்தில் அமைந்திருக்கிற சொற்களை பற்றி பார்த்தோம். அந்த 220 வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், ஃபித் துன்யா வல் ஆஹிரா, துன்யாவுலையும் ஆகிரத்திலையும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தா வேறு டாபிக் போகிறது. ஒய்எஸ்எல்னு காணில் எத்தாமாண்டு வேற ஒரு விஷயத்தை நோக்கி போகிறது. அப்போ துன்யாவுலையும் ஆகிரத்திலையும் என்பது எங்கே கொண்டே முடிக்கிறது? துன்யாவுலையும் ஆகிரத்திலையும்னா அது எங்கே கொண்டே இந்த சொல்லை சேர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல் இதுக்கு முந்தின வசனம் இருக்கிற 219 அந்த வசனத்தில் தொடர்ச்சி இது. இது 220வது வசனத்துக்குரிய சொல்லே கிடையாது. ஆனாலும் இந்த வசனத்துக்கு நம்பர் போட்டவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த எத்தஃபக்கரூங்கிற இடத்துல நம்பரை போட்டு விட்டதுனால, இந்த இடத்துல நம்பரை போட்டதுனால இது 220ல் வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி இந்த நம்பர் போடுற விஷயத்தில் நிறைய பொருத்தமற்று போட்டிருக்கிறாங்க. இவங்க போட்டு நம்பர் படி பார்த்தீங்கன்னா சில இடத்துல அர்த்தமே செய்ய முடியாது. ஆனால் அதில் போய் நம்ம மாற்றம் செய்யக்கூடாது. ஆதாரங்கள் காட்டுவதற்கு நம்பரை சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ ஆளுக்கு ஒரு நம்பர்னு வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க அந்த பிழையாக நம்பர் போட்ட இடங்களையும் நம்ம அங்கீகரிச்சுக்கிட்டோம். அந்த அடிப்படையில் இது 220 தான். இது ஃபித் துன்யா வல் ஆஹிராங்கிறது. அப்போ நாம் என்ன செய்வோம், நம்முடைய தமிழாக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களையெல்லாம் ஜாயிண்ட் பண்ணி அர்த்தம் செஞ்சிருப்போம். 219 கமா 220ன்னு போட்டு 2 அர்த்தத்தையும் சேர்த்து ஒரு அர்த்தம் ஒரு வசனமாக நம்ம தமிழாக்கம் பண்ணியிருப்போம் நம்முடைய திருக்குர்ஆன் தமிழாக்கத்தில். இப்போ நம்ம இது பிரித்து பார்க்கறதுனால தனித்தனியாக தான் உங்களுக்கு நடத்தணும். அந்த வகையில் ஃபித் துன்யா வல் ஆஹிரான்னு ஆரம்பிக்குது. அப்போ துன்யாவிலையும் ஆகிரத்திலையும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், இந்த மதுபானமும் சூதாட்டமும் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். அதில் இப்போ நன்மையும் இருக்கிறது, தீமைகளும் இருக்கிறது. தீமை நன்மையை விட அதிகமாக இருக்கிறது அப்படின்னு வருதில்ல, அந்த இடத்துல இதை கொண்டே சேர்க்கணும். அதிகமாக இருக்குது, தீமை தான் அதிகம். ஃபித் துன்யா, துன்யாவுலையும் தீமை தான் அதிகமாக இருக்கிறது. வல் ஆஹிரா, ஆகிரத்திலையும் தீமை அதிகம். அதுக்கு கிடைக்கிற தண்டனையும் கடுமையாக இருக்கிறது. துன்யாவுலையும் குடிச்சிட்டு சூதாட்டத்தில் அடித்தடிந்து சண்டை செய்கிறவங்க கஷ்டத்தைப்படுறாங்கல்ல, இந்த மதுபான சூதாட்டம்ங்கிறது மறுமை வாழ்க்கையும் பாதிக்கிறது, இம்மை வாழ்க்கையும் பாதிக்கிறது என்பதற்கு தான் இந்த வசனத்தை எல்லாம் சொல்கிறான். அப்போ இதனுடைய இது அங்கே சேர்ந்து இருந்திருக்குமே, ஆனால் அர்த்தத்தை நம்ம அங்கே சேர்த்துருப்போம். இவங்க பிரித்து என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய ப்ராக்கெட்லாம் போட்டு இதுக்கு அர்த்தத்தை காட்டுவதற்காக மொழிபெயர்ப்பாளர்கள் செய்வாங்க. ரெண்டையும் ஒன்றா நினச்சிருந்தாங்கன்னா அது தேவையே இல்லை. இதோடு முடிஞ்சிருச்சா, அடுத்து வருவோம். ஒய்எஸ்அலூனக, மேலும் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். அனில் யதாமா, யத்தீம்ங்கிற வார்த்தைக்கு பன்மை பல பன்மை இருக்கிறது. யத்தீம், ஐத்தாம், ஐத்தாம் என்று சொல்வார்கள், அனாதைகள், அது ஒரு பன்மை. யத்தீமுக்கு யத்தாமா என்றும் சொல்வார்கள், அது ஒரு பன்மை. யத்தீம் என்கிற சொல்லுக்கு பன்மை 2 சொற்கள் இருக்கிறது. அதில் ஒரு சொல்லு யத்தாமா என்பது. அனில் யத்தாமா, யத்தீம்களை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். யத்தீம்னா யார் என்று கேட்டால், பருவ வயசு அடைவதற்கு முந்தி உள்ள ஆளை தான் யத்தீம்னு சொல்லணும். தாய் தந்தை இல்லாத ஆளுக்கு யத்தீம்னா நானும் தான் யத்தீம். அப்படி பார்த்தா எனக்கு தாய் தந்தை இல்லைல்ல. அப்போ தாய் தந்தையினை இருக்க வேண்டிய வயசில் இல்லாமல் இருக்கணும். அப்போ தாய் தந்தையரை இல்லாத பருவ வயசு அடையாத அவங்க தான் யத்தீம். யத்தீம்னு யாரை சொல்லுவாங்கன்னு கேட்டால், தகப்பன் தான், தகப்பன் இல்லாமல் இருப்பான். யத்தீமுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, தந்தை இருக்க மாட்டார். அதே நேரத்தில் எது வரைக்கும் அவர் யத்தீம்னு சொல்லலாம்னு கேட்டால், 20 வயசு இளைஞனை போய் யத்தீமுக கூடாது, தகப்பன் இல்லாட்டாலும். யாரை சொல்லணும்னா பருவ 15 வயசு கீழே இருப்பாங்கள்ல, அவங்கள தான் யத்தீம்னு சொல்லணும். அப்போ உனக்கு அனில் யத்தாமா, அனாதைகளை பற்றி கேட்கிறார்கள். அனாதையை பற்றி என்னது கேட்கணும்?
அப்படின்னா அந்த கேள்வியே விளங்கிக்கணும்ல. அந்த கேள்வியை எப்படி விளங்கும்னு கேட்டால் அந்த பதிலே விளங்கிக்கிறோம். அதாவது எதுக்கு இதை கேட்குறாங்கன்னு கேட்டால், இப்போ ஒருத்தர் இறந்துட்டார்னு வைங்க, ஒரு அனாதை பிள்ளையை விட்டுட்டு இறந்துட்டார். அந்த பிள்ளை அந்த எத்தீமை யார் எடுத்து வளர்ப்பாங்க? எத்தீம் காணாமல் இப்போ கிடையாது. சமுதாய தலைவர்களோ அது யார் எடுத்துலாம் வளர்க்க மாட்டாங்க. ஒரு ஆள் எத்தீம் ஆகிட்டார்னு சொன்னால் அவங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா, தாய் மாமா இந்த மாதிரியானவங்க தான் எடுத்து வளர்ப்பாங்க. சின்ன பிள்ளைகள் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த எத்தீமுடைய பொறுப்பை யார் ஏற்றுக்குருவாங்க? அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள நெருக்கமான உறவினர்கள் வந்து பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அப்படி பொறுப்பேற்றுக் கொண்ட உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஜாகிலியா காலத்தில் அந்த அனாதை பையன் தானே, அவன் பேர் நிறைய சொத்துக்கள்லாம் இருக்கும். அந்த சொத்துக்களை தின்று முடிச்சுடுவாங்க. அனாதையை வளர்க்குறேங்கிற பேரில் அந்த அனாதை பையனோ பெண்ணோ, அப்போ பொம்பளை பிள்ளை எத்தீமாக இருக்கலாம், ஆம்பளை பிள்ளை எத்தீமாக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த எத்தீம்களுடைய சொத்துக்களை வந்து என்ன செய்வாங்கன்னா, வந்து எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் அவங்க தனதாக்கி கொள்வார்கள். அவங்க எத்தீமுடைய சொத்துல இருந்து இவங்க சாப்பிடணும்னா செஞ்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் எத்தீம்களை வந்து அந்த எத்தீம்களுடைய பொறுப்பாளர்கள், அதாவது உறவினர்கள் பராமரித்து வந்தார்கள். இஸ்லாம் வந்த பிறகு இதுக்கெல்லாம் வந்து இஸ்லாம் இதை அனுமதிக்காது, எத்தீம்களுடைய சொத்தை சாப்பிட்றதுக்கு ஒத்துக்கிறாது என்ற ஒரு அச்சம் வந்த பிறகு அப்போ அவங்களுக்கு சஹாபாக்களுக்கு சந்தேகம் வருது. ஜாகிலியா காலத்தில் உள்ளவங்க அதை அவங்க இஷ்டப்படி செஞ்சுட்டு போவாங்க. இஸ்லாத்தில் வந்த பிறகு உங்களுக்கு என்ன வரும்? இந்த எத்தீமை பராமரிக்கிறவன் இந்த எத்தீமுடைய காசை நம்ம தின்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் வரும். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டால், எத்தீமை வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலையில் உள்ள எத்தீமாக இருந்தால் நம்ம சாப்பாடு கொடுத்துருவோம், அவன்கிட்ட சொத்தை எடுக்கிற பஞ்சாயத்து வராது. எத்தீம்ங்கிறதுக்கே பல லட்சங்கள் சொத்து இருக்கும். வாப்பா பணக்காரராக இருப்பார், இறந்துருவார், அப்போ லட்சக்கணக்கான சொத்துக்கள் இருக்கும். அந்த எத்தீமை பராமரிக்கிறதுங்கிறது இவங்களுக்கு கையிலேருந்து போட்டு பராமரிக்க தேவையில்லையில, அந்த எத்தீமுடைய காசில் இருந்தே பராமரிக்கலாம். அந்த எத்தீமுடைய சொத்து பத்து வாடகை வருமானம் அதுகளை வச்சு அந்த எத்தீம்களை பராமரிக்கலாம். அப்படியும் பராமரிக்கலாம். அல்லது இவங்க ஒரு அன்பளிப்பாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும் என்று சொல்லி எத்தீமுடைய சொத்தை தொடாமல் இவங்களுடைய சொந்த சொத்திலிருந்தும் எத்தீம்களை வந்து பராமரிக்கலாம். இதில் வந்து இவங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு எத்தீமை பராமரிக்கிறாங்கன்னு வரும்பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா, எத்தீமுக்காக வேண்டி தனியாக சமைக்க மாட்டாங்கல்ல. ஒரு வீட்டில் சாப்பாடு சமைக்கிறதா இருந்தால் எல்லோரும் கூட்டாக சமைச்சு என்ன செய்வாங்க, ரெண்டு எத்தீமும் சாப்பிடுவார், இவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி வந்து அதை மெர்ஜி பண்ணுறது, எப்படி நிர்வாகம் எப்படி பண்ணுறது? அதாவது டெய்லி 100 ரூபா செலவாகுதுன்னு சொன்னால், அப்போ எத்தீமுக்கு ஒரு 10 ரூபா அதில் செலவுன்னு சொன்னால், எத்தீமுடைய காசு ஒரு 10 ரூபா எடுத்து போட்டு நம்ம ஒருத்தர் 100 ரூபாயை போட்டு அந்த சமையல் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் என்ன வந்துடும்னு கேட்டால், எத்தீம்களுடைய அவங்க கம்மியாக சாப்பிட்றோம், நம்ம ஜாஸ்தியாக சாப்பிட்றோன்னு வைங்க, நம்ம அதிகம் சாப்பிட்டோமோன்னு அப்படிலாம் பயப்படுறாங்க சஹாபாக்கள். இப்படி பயப்படுறாங்கன்னு கேட்டால், கூட்டாக சமைக்கிறாங்க. அரிசி மூட்டை இருக்குது, எத்தீமுக்கும் அரிசி இருக்குது, நெல் வந்து கிடக்குது, இவங்களுக்கும் இருக்கிறது. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எத்தீமுடைய பங்குக்கு கொஞ்சம் அரிசியை போட்டு இவங்க பங்கு ஒரு அரிசியை போட்டு சமைக்கிறாங்கன்னு வைங்க. அப்படி அமைக்கும் பொழுது துல்லியமாக கரெக்டாக கோடு போட்ட மாதிரி பிரிக்க இயலாது. சில நேரங்களில் இவங்களுடைய சாப்பாடை எத்தீம் கூட சாப்பிட்ற மாதிரி வரும். சில நேரங்களில் எத்தீமுடைய சொத்துல இருந்து இவங்க கூட சாப்பிட்ற மாதிரி வரும். அந்த மாதிரிலாம் வரும் பொழுது நமக்கு குற்றம் வந்துடுமோ? எத்தீமை பராமரித்தாண்டா அதுக்குன்னு தனி உழை வச்சு, தனி பானை வச்சு, தனியாக சமைச்சு, தனியாக நிர்வாகம் பண்ணணுமோ? அது பெரிய கஷ்டம் தானே. 2 சோறு ஆக்க முடியுமா? ஒரு எத்தீமை பராமரிக்கிறவங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் சமைச்சா தான் அவங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும், செலவும் கம்மியாக இருக்கும். அப்படி இல்லாமல் வந்து எத்தீம் காசை நம்ம தொடக்கூடாது. அதனால் அவனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சமையல் பாத்திரத்தை வச்சு ஒரு கிச்சனை போட்டு அவனுக்குன்னு தனியாக சமைச்சு இது ஏன் இதுன்னு பிரித்தோம்னு சொன்னால் நிர்வகிக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்கும். சேர்த்து செஞ்சோம்னு சொன்னால் அவன் சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம் வருது. தனித்தனியாக அது நிர்வாகம் பண்ணோம்னா கஷ்டமாக இருக்கிறது. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து போட்டு செஞ்சோம்னு சொன்னால் சில நேரங்களில் எத்தீமுடைய சாப்பாட்டை நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும். அப்போ என்ன செய்கிறது? இதுதான் கேள்வியே. எத்தீம்களை பற்றி கேட்குறார்கள்னா என்ன கேட்குறாங்க? எத்தீம்களை பராமரிக்கிறது பெரிய சிக்கலாக எங்களுக்கு இருக்கிறது,
அதுக்கு தான் கேட்குறாங்க, எஸ் அலுவனுக்கு அணில் எத்தாமா, எத்தீம்களை எப்படி பராமரிப்பது என்பதை குறித்து உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இஸ்லாஹுன் லஹும், அவர்களுக்காக சீர்திருத்தம் செய்வது ஹைருன், அது நல்லது. அப்போ எத்தீமுடைய அந்த பொருளாதாரத்தை சீரமைப்பது, அவங்களுடைய விவசாய நலம் இருக்குன்னு வைங்க, அது எத்தீம் சுத்தம் நம்ம போய் அதில் போய் தலையிடக்கூடாதுன்னு இருக்க தேவையில்லை. நீங்கள் நல்ல நோக்கத்தில் என்ன செய்ய, விவசாயத்தை பண்ணுங்க. அவங்களுக்கு இஸ்லாஹ்னா சீரமைத்தல், அவர்களுக்காக சீரமைப்பு செய்வது என்பது ஹைருன். அப்போ எத்தீமுடைய ஒருத்தர் இறந்துட்டாருன்னு நிறைய 10-15 கடை வச்சுட்டு போயிருக்கிறார், அதை ஒழுங்கான நிர்வாகம் இல்லாமல் இருக்கிறது. நம்ம எத்தீமுடைய பொறுப்பேற்று கொண்டவர்கள் அந்த நிர்வாகத்தை எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறாங்கன்னு வைங்க, அது நல்ல காரியம் தானே. இஸ்லாஹும் லஹும், அவர்களுக்காக சீரமைப்பு செய்வது ஹைருன், சிறந்தது. ஒயின் து ஹாலி தூகும், நீங்கள் அவங்களோட இரண்டரை கலந்து விட்டால், ஹாலத்தனா ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்துடுறது. எத்தீமை வீட்டில் வச்சுக்கிறீங்க, நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்க, ஒன்றா சமைக்கிறது, ஒன்றா எல்லாத்தையும் செலவழிக்கிறது, கடைசியில் எத்தீமுடைய பங்கு எவ்வளோன்னு ஒதுக்கிறது. ஒன்றாக செலவழிச்சிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபா செலவு வருதுன்னு சொன்னால் 5 பேர் இருக்கிறீங்களா, அப்போ இந்த எத்தீமுடைய பங்கு 10,000 ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கில் 10,000 ரூபா எடுத்துக்கிறது. எத்தீமுக்கு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வருமானம் வருதுன்னு வைங்க, நம்ம என்ன செய்யறதுன்னா மொத்தமாக குடும்பத்தில் எல்லா செலவையும் பண்ணிவிட்டு 50,000 ரூபா செலவு வருது மாதத்துக்கு, நம்ம 5 பேர் இருக்கிறோம், அப்போ ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா கணக்கு வருது. அப்போ எத்தீமுடைய காசுலேருந்து 10 ரூபா நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இரண்டரை கலந்துடுறது. அப்படி கலந்துக்கிட்டோம்னு சொன்னால் அது குற்றம் வருமானா, குற்றம் வராது. ஏன்னு கேட்டால் அதனால் சொல்ற ஒயின் துஹாலி தூகும், நீங்கள் அவங்களோட இரண்டரை கலந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இப்போ இஹ்வானுக்கும், அப்போ அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் மாதிரி அண்ணன் தம்பி கணக்காக பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி போயிட வேண்டியதான். ஒல்லாஹு யாலமுல் முஃப்சித மினல் முஸ்லிஹி, அதாவது குழப்பம் பண்ணுறவன் யார், சீரழிக்கிறவன் யார். முஸ்லிஹி என்றால் சீர்படுத்துகிறவன், முஃப்சிது என்றால் சீர் அழிக்கிறவன். ஒல்லாஹு யாலமுல் முஃப்சித, சீரழிக்கிறவனை, மினல் முஸ்லிஹி, சீர்படுத்துவனை இருந்து அல்லாஹ் பிரித்து அறிகிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும். நீ எத்தீம் சொத்து திங்கிறதுக்காக வேண்டி இந்த வேலையை பார்க்குறியா, அவனுக்கு நல்லது செய்கிறதுக்காக இந்த வேலை பார்க்குறியா என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் என்ன செய்யுங்க, சகோதரன் மாதிரி நினைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இரண்டரை கலந்து இருந்து கொள்ளுங்கள். உலவுஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடி இருந்தால் லஅனதக்கும், உங்களுக்கு சிரமத்தை தந்திருப்பான். இந்த கலக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது. எத்தீம்னா அவனுக்கு தனி உழவை, தனி நிர்வாகம் பண்ணு, தனியாக கணக்கு வழக்கு வை என்று உங்களுக்கு சிரமத்தை தந்திருப்பான். ஆனால் அல்லாஹ் என்ன பார்க்குறான்டா, நீங்களாம் சகோதரர்களாக இருந்துக்கிட்டு இரண்டரை கலந்து இருந்துக்கிறங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு நேர் சீர் பார்த்து நடந்துக்கிறங்கன்றான் அல்லாஹ். உலவுஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடி இருந்தால் ஆனத்தை, அனத்துனா கஷ்டம், ஆனத்தை என்றால் கஷ்டம் கொடுத்தான்னு அர்த்தம். அல்லாஹு உலவுஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடி இருந்தால் லஅனதக்கும், உங்களுக்கு சிரமம் தந்திருப்பான். இன்னல்லாஹ் அசீசுன் ஹக்கீம், அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அப்படின்னு 220 வந்துருச்சு. இது வந்ததுனால இந்த எத்தீம்கள் சம்பந்தமாக உள்ள வேறு வசனங்களை இப்போ உங்களுக்கு நினைவுபடுத்தி காட்டினா உங்களுக்கு என்ன செய்யும், பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ஆத்துல் ஏத்தாம அம்பாலம், அதாவது இது வேற ஒரு இடத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது 4வது சூறாவில் 2வது வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், ஆத்துல் ஏத்தாமா, எத்தீம்களிடம் கொடுத்து விடுங்கள், அம்பாலகும், அவங்களுடைய செல்வங்களை கொடுத்துருங்க. எத்தீம்கள்னு வர்றவங்க அந்த எத்தீம் பருவத்தில் உள்ள வரைக்கும் தான் நீங்கள் நிர்வாகம் பண்ணணும். அவன் வளர்ந்து பெரிய ஆளாகி விவரம் உள்ளவன் வந்துட்டான்னு சொன்னால், இந்த அப்பா அவன் சொத்து வாப்பா விட்டுட்டு போன கடை இந்த இருக்குது, சாவி வச்சுக்க, இந்த இருக்குது வயல் இருக்குது, பத்திரத்தை பிடிச்சிக்க, இந்த இருக்குது பேங்க் பேலன்ஸ் இந்த அடுத்துக்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். வாத்துள் ஏத்தாமல் அம்பாலகும், எத்தீம்கள்கிட்ட அவங்களுடைய செல்வங்களை இணைஞ்சிடாதீங்க, நீங்கள் வழங்கி விடுங்கள். ஒலா தத்த பத்தலுல் ஹபீஸ பி தொய்யிபி, கெட்டதை நல்லதுக்கு மாற்றிடாதீங்க. ஹபீஸ்னா கெட்டது, தையிப்னா நல்லது, பத்ரனா மாற்றினான். ஒலா தத்த பத்தலு, நீங்கள் மாற்றி விடாதீர்கள், அல் ஹபீஸ கெட்டதை பி தையிபி, நல்லதுக்கு மாற்றிடாதீங்க.
அதாவது ஒரு எத்தீமுடைய ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது எத்தீமுக்கு, அதை ஒட்டி உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. அப்போ இந்த 10 ஏக்கர் நீங்கள் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 5 ஏக்கர் நிலத்தை விட அவன்கிட்ட இருக்கிற அவன் பேரில் உள்ள 5 ஏக்கர் நிலம் வந்து நல்ல பூமியாக இருக்குது, நல்ல நிலத்தடி நீர் இருக்குது, நல்ல விளைவிக்கும் தன்மை வந்து அதிகமான உள்ள பூமியாக இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவனை இப்போ வயசுக்கு வந்து அவன்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அந்த 5 ஏக்கர் நீங்கள் அமைக்கிட்டு இந்த 5 ஏக்கர் அவனுக்கு கொடுக்கலாமா? 5 ஏக்கர் தான், ரெண்டுமே 5 ஏக்கர்னு சொன்னாலும் இது நல்லது இது கெட்டது. உங்கள் 5 ஏக்கர் வந்து கட்டாந்தர, அவன் 5 ஏக்கர் விவசாய நிலம். உங்கள் 5 ஏக்கரோட அவனோட 5 ஏக்கர் வந்து தரத்தில் கூடியதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவன் சொத்தை தான் அவன்கிட்ட கொடுக்கணுமே தவிர உங்கள்கிட்ட உள்ள கெட்டதை கொடுத்துட்டு அவன்கிட்ட உள்ள நல்லதை அமைக்கிறாதீங்க. அதே மாதிரி வந்து ஒரு கடை இருக்கிறது, எத்தீம் பேரில் ஒரு கடை இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு கடை இருக்கிறது. அவன் பேரில் உள்ள ஒரு கடை வந்து பிரதானமான இடத்துல இருந்து அதிக வாடகை போகக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறது. அதே ஒரு 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 கிரவுண்டு இடம் வந்து உங்களுக்கு தனியாக இன்னொரு இடத்துல இருக்கிறது. அது அவ்வளோக்குலாம் வாடகைக்கு போகாது, அது கமர்ஷியல் ஏரியா இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறது, உங்கள் வாப்பா ஒரு கிரவுண்டு வச்சுட்டு போனார், இந்த கிரவுண்டை நீ வச்சு அந்த கிரவுண்ட் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாபம் தரக்கூடியதை வந்து நீங்கள் அமைக்கிட்டு லாபமே இல்லாத லாபம் கம்மியாக வரக்கூடியதை வந்து நீங்கள் அவனுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதை மாற்றுறது. வலா தத்த பத்தொரு மாற்றிடாதீங்க. அல் ஹபீஸ பி தையிபி, அல் ஹபீஸனா உங்களிடத்தில் உள்ள கெட்டதை, பி தையிபி அவனுக்கு சொந்தமான நல்லா வச்சுக்கிறணும். கெட்டதுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட உள்ள ஒரு கெட்டதை பி தையிபி அவன்கிட்ட உள்ள நல்லதுக்கு மாற்றிடாதீங்க. அப்போ அந்த எத்தீமுக்கு என்ன உரியதோ அவன் கொடுத்துருது. அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, இதான்ப்பா உங்கள் வாப்பா பேரில் உள்ள சொத்து, இதுதான், இது நல்லதாக இருந்தால் உன்னையை சேர்ந்தது, கெட்டதாக இருந்தாலும் உன்னையை சேர்ந்ததுன்னு சொல்லி என்ன செய்யணும், அமானிதமாக வைத்து அப்படியே நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும். இது எத்தீம்களை பராமரிக்கிறவர்களுக்குரிய இன்னொரு ஒழுங்கு. அதே மாதிரி வந்து வலாத்தா குழு அம்பாலகம் இல்லை அம்பாளிக்கும், அவங்களுடைய செல்வத்தோடு உங்கள் செல்வத்தோடு அவங்களுடைய செல்வத்தையும் கலந்து சாப்பிட்றாதீங்க. வலாத்தா குழு அம்பாலகம், அவங்க செல்வத்தை நீங்கள் சாப்பிட்றாதீங்க. இல்லை அம்பாளிக்கும் உங்களுடைய செல்வத்தோடு சேர்த்து என்ன செய்யாதீங்க, சாப்பிட்றாதீங்கன்னு இருக்குது. சாப்பிட்றன்னா சோறுன்னு மட்டும் வைக்கிறக்கூடாது. எப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு 2 கடை இருக்கிறது அண்ணன் தம்பிக்கு. அண்ணனுக்கு ஒரு கடை, தம்பிக்கு ஒரு கடை. அண்ணன் மூத்தா போயிட்டார். அந்த 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 இடம் வந்து அண்ணனுடைய மகனுக்கு வரும், அனாதைக்கு வரும். இப்போ நீங்கள் தம்பிங்கிற பொருள் என்ன செய்கிறீங்க, 2ஐயும் சேர்த்து நிர்வாகம் பண்ணுறீங்க. தம்பியுடைய அண்ணன் பிள்ளையுடைய கடையையும் உங்கள் கடையும் நிர்வகிக்கிறீங்க. 2ம் தனித்தனி கடை. நீங்கள் என்ன செய்கிறது, உங்கள் கடை அவனுடைய மொத்த வியாபாரத்தையும் கணக்கு பண்ணி பாதி பிரிச்சிடக்கூடாது. அவனுக்கு வர்றதை தனியாக நீங்கள் வைக்கணும், உங்களுக்கு வர்றதை நீங்கள் தனியாக பார்த்துக்கிறணும். 2ஐயும் கலந்து அவனுக்கு 10,000 ரூபா வரும், உங்களுக்கு 5,000 ரூபா வருமா, 2ஐயும் கலந்து ஆளுக்கு 7,000 ரூபான்னு சொல்லலாமா, ஆளுக்கு 7,500 பிரிக்கலாமான்னு அப்படி பிரிக்க முடியாது. அவனுக்கு வர்றதில் 10,000, அதுக்கு அவங்க கடையில் உள்ள 10,000 அவனுக்கு கொடுத்துரு, உன் கடையில் வரக்கூடிய 5,000 தான் நீ எடுத்துக்கிறணும். அப்போ அவங்க செல்வத்தோடு உங்கள் செல்வத்தை சேர்த்து நெஞ்சிடாதீங்க, சாப்பிட்றாதீங்க. ஒரு 10 ஏக்கர்னால அருகருக இருக்குது, நெல் அறுத்து கொண்டாந்து கொட்டுறாங்க. கொட்டும் பொழுது அவன் 5 ஏக்கர் நெல்லை தனியாக போடணும், உங்கள் 5 ஏக்கர் நெல்லை தனியாக போடணும். இது உங்களுக்கு அவனுக்கு நாக்கணும். அப்படி இல்லாமல் 10 ஏக்கரில் ஒன்றா கொட்டி சரிவதியை பிரிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவன் 5 ஏக்கரில் இதோட ஜாஸ்தியாக வந்திருக்கலாம், உங்கள் 5 ஏக்கரில் கம்மியாக வந்திருக்கலாம். இதெல்லாம் அதில் அடங்கிடும். உலாத்தா குழு அம்பாலகம் இல்லை அம்பாளிக்கும், உங்களுடைய செல்வங்களோடு அவங்க செல்வத்தை சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு சட்டம் அனாதைகள் விஷயமாக இருக்குது. அடுத்ததாக வந்து அனாதைகளுடைய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து வயசுக்கு வந்து பெரிய ஆட்கள் ஆன பிறகும் கூட இந்த அனாதை பொறுப்பாளர் வந்து ஒப்படைக்காமல் இருப்பார், இழுத்தடிப்பார். எப்போ அவன் பருவ வயசு அடைஞ்சி விவரம் வந்துருச்சோ, இந்தாப்பா இனிமேல் நமக்கு எல்லாம் நீனே பார்த்துக்கன்னு கொடுத்துடணுமே தவிர அனாதைகளுடைய சொத்துக்களை அவங்க தக்க பருவத்தை அடைந்த பிறகு
அவங்கள்ட்ட ஒப்படைப்பதை தாமதப்படுத்தக்கூடாது. அதை சொல்லக்கூடிய வசனம் என்னன்னு கேட்டால், இது 4வது சூறாவில் 6வது வசனம். ஒபுத்தருள் யதாமா, அனாதைகளை நீங்கள் சோதித்து பாருங்கள். ஹத்தா இதா பலகுன் நிக்காக, அவர்கள் நிக்காகை அடையும் வரை. நிக்காகனா பருவம் அடைகிறது, திருமணம்ங்கிறது நிக்காக. திருமணம் செய்கிற ஒரு பருவம் அடைகிறதுங்கிறது 15 வயசு. ஹத்தா இதா பலகுன் நிக்காக, பருவ வயசை அடைகிற வரைக்கும் அவங்கள சோதித்து பாருங்கள். சோதித்து ஃபைன் ஆனஸ்தும் மின்ஹும் ருசுதன், அவங்கள்ட்ட நீங்கள் பக்குவத்தை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால், ஃபத்ஃபஉ இலைஹிம், அவங்கள்ட்ட கொடுத்து விடுங்கள். அம்வாலகும், அவங்களுடைய செல்வங்களை கொடுத்து விடுங்கள். வலா தகுலுஹா, நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள். இஸ்ராஃபன், வீண் விரயமாக, அனாதையுடைய சொத்துக்களை வீண் விரயமாக என்ன செய்ய, 10 ரூபா செலவு இடத்துல 1000 ரூபா செலவழிச்சு என்ன செய்யக்கூடாது, தின்றக்கூடாது. வலா தகுலுஹா இஸ்ராஃபன், வீண் விரயமாகவும். ஓ பிதாரன் ஐ எக்பரு, அவர்கள் பெரிதாகி விடுவார்கள் என்று பயந்தும், அவசரப்பட்டும். அதாவது இப்போ இன்னும் 10 வயசு பிள்ளையாக இருக்கிறான், இன்னொரு 5 வயசில் இவன் விவரம் அழிஞ்சிருவான், எல்லாத்தையும் கொடுக்க வேண்டி வரும். அதனால் இந்த 5 வருஷத்துக்குள்ள அப்படியே காலி பண்ணிடுவோம். அவன் பெரிதாகி விட்டால் கையில் கொடுக்க வேண்டி வந்துடும். அதுக்கு பயந்து நீங்கள் அவசரமாக சாப்பிட்றாதீங்க சொல்லிட்டு, உமன்கான கணியன், இந்த அனாதைகளை பராமரிக்கக்கூடிய ஒருத்தர் கணியன், செல்வந்தராக இருப்பாரையானால், ஃபல் யஸ்தாஃபிஃப், அவர் சுயமரியாதையோடு இருக்கட்டும். அதாவது ரொம்ப பத்தினித்தனமாக இருக்கணும், தொடக்கூடாது. அதாவது நானே கோடீஸ்வரனாக இருக்கிறேன், இந்த அனாதை எனக்கு பராமரிக்க இயலாதா, அவன் சொத்துலேருந்து அவன் சாப்பாட்டு காசு எடுக்கணுமா, என்ன செய்யணும்? அவனை இங்கே தொடாதீங்கிறான்ல. வெண்கான கணியன், யார் பணக்காரனாக இருக்கிறாங்களோ, ஃபுல் யஸ்தாஃபிஃப், அனாதையுடைய பணத்து விஷயத்தில் இப்போத்தினா பத்தினித்தனம், அதாவது இது சுயமரியாதையோடு இருந்து கொள்ளட்டும். உமன்கான ஃபகீரன், இந்த அனாதையை பராமரிக்கிறவர் ஏழையாக இருந்தார்னு சொன்னால், ஃபல்யாக்குல் பில் மாரூஃபி, நியாயமான முறையில் அவனை சாப்பிட்டு கொள்ளட்டும். அது அவனே ஏழையாக இருக்கிறான். அப்போ இந்த ஏழையாக இருந்து கொண்டு அனாதை சொத்தை பராமரிக்கிறான்னு சொன்னால், அனாதையுடைய வயல் இருக்குது, அதை போய் பார்வையிடுறான், அதுக்கு தண்ணி பாய்ச்சுறான். அனாதையுடைய கடை இருக்குது, அந்த கடையை போய் நிர்வாகம் பண்ணுறான், அதனுடைய வரவு செலவுலாம் பார்க்குறான். இந்த வேலை செய்து காசு எடுத்துக்கலாம்ல. நீங்கள் ஃபக்கீராக இருந்தீங்க என்று சொன்னால் சேவையாக செய்ய வேணாம். அனாதையுடைய சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுற காரணத்திற்காக வேண்டி நியாயமான முறையில் சாப்பிட்டுக்கிறங்க, ஊதியம் எடுத்துக்கலாங்கிறான். உமன்கான ஃபக்கீரன், ஏழைகளாக இருப்பார்களே ஆனால், ஃபல்யாக்குல் பில் மாரூஃபி, நல்ல முறையில் நியாயமான முறையில் சாப்பிட்டு கொள்ளட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த அப்போ உன் கடையெல்லாம் நிர்வாகம் நான் தான் பண்ணுறேன், வேலையை போட்டு போய் வரவு சொல்ல நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதுக்காக வேண்டி நான் கஷ்டப்படுற ஆளாக இருக்கிறேன், நான் ஒரு மாதம் அதுக்குன்னு ஒரு 5000 ரூபா எடுத்துக்கிறேன், 10,000 ரூபா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி விவசாய நிலமரிலாம் இருக்குது, அதுவாக முளைக்காத மாதிரி பார்க்கணும், பார்வையிடணும், உரம் போடணும், தண்ணி பாய்ச்சணும், வேலை வாங்கணும், இதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம போய் பார்க்குறதுனால எனக்கு ஒரு தொகை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஒரு ஏழையாக இருந்தால், பணக்காரனாக இருந்தால் சேவையை செய்யுங்க. ஏழையாக இருந்தால் ஃபல்யாக்குல் பில் மாரூஃபி, நல்ல முறையில் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்கள். இதா தஃபத்தும் இலைஹிம் அம்பாலகும், ஆனால் இதா தஃபத்தும் நீங்கள் கொடுத்தால், இலைஹிம் அனாதைகளிடத்தில், அம்பாலகும் அவங்களுடைய செல்வத்தை நீங்கள் கொடுத்தால், ஃபஷிஹிது அலைஹிம் அவர்களுக்காக சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அனாதையை ஒப்படைக்கும் போது நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிடக்கூடாது. ஜமாத்து பேர் ஒரு 4 பேர் கூப்பிட விட்டு, இந்த பாருங்க இவ்வளோ ரூபா இருந்துச்சு, அனாதையுடைய காசு இவ்வளோ நான் நிர்வாகம் பண்ணியிருக்கேன், இந்த கணக்கெல்லாம் பார்த்துக்கிறங்க, நீங்களே செக் பண்ணிக்கிறங்க, இப்போ நான் அவங்க கையில் ஒப்படைக்கிறேன், நீங்கள் 50 பேர் சாட்சின்னு சொல்லி, சாட்சின்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியணும். கணக்கு வழக்கெல்லாம் ஒப்படைச்சி நடுநிலையான ஆட்களை வச்சு சாட்சியோடு நீங்கள் ஒப்படைங்க. வைதா தபாவத்தின் விலையும் அம்பாலகும், அனாதைகளிடத்தில் அவங்களுடைய செல்வங்களை ஒப்படைப்பதாக இருந்தால், ஷஹிது அலைஹிம் அவர்களுக்காக சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஓ கஃபா பில்லாஹி ஹசீபா, என்ன தான் சாட்சி இருந்தாலும் கணக்கு எடுக்க அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் ஒரு கணக்கு தனியாக வச்சுருக்கிறான், இருந்தாலும் உன் கணக்குக்கு நீ ஒரு சாட்சியத்தை வச்சுக்க என்றெல்லாம் அனாதைகள் விஷயமாக இவ்வளோ கடுமையான எச்சரிக்கைகள் மார்க்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த அனாதை சொத்தை சாப்பிட்றது நெருப்பை சாப்பிட்ற மாதிரி நல்லா கடுமையாக எச்சரிக்கிறான். இன்னல்லதீன யாக்குலூன அம்வால் யதாமா,
அனாதைகளின் செல்வங்களை யார் சாப்பிடுகிறாரோ, உல்மென் அநியாயமான முறையில் சாப்பிடுகிறாரோ, இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அவங்க வயிறுகளில் வந்து நரகத்தை தான் சாப்பிடுகிறார்கள், நெருப்பை தான் சாப்பிட்றாங்க. ஒரு எஸ்லவுன சாயிரா, அதனால் நரகத்தில் அவங்க எரிவார்கள், கரிந்து போவார்கள் அப்படின்னு நல்லா எச்சரிக்கை. நரகத்தில் போடுவேங்கிறான். எத்தீம்கள் சொத்தை சாப்பிட்டேன்னு சொன்னால் நரகத்தில் கிடந்து எரிய வேண்டி வரும் அப்படிங்கிற அளவுக்கு அனாதைகள் விஷயமாக கடும் எச்சரிக்கை இருக்கிறது. இது ஒரு கேள்வியாச்சா. இப்போ அந்த வசனத்துக்கு மறுபடியும் போயிடுவோம். வசனம் இருந்து அதாவது ஒயசாலுன்னு அணில் எத்தாமா, அனாதைகளை பற்றி இடத்துல கேட்கிறார்கள். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இஸ்லாஹுன் லஹும், அவங்களுக்காக சீரமைப்பு செய்வது ஹைருன் சிறந்தது. ஒயின் துஹாலி தூகும், அவங்களோடு இரண்டரை நீங்கள் கலந்து இருப்பீர்களே ஆனால் ஃபைஹ்வானுக்கும், அவங்க உங்கள் சகோதரர்கள், அதான் கூட பிறந்த சகோதரன் மாதிரி நினச்சி நடந்துக்கிறங்க. ஒல்லாஹு யாலமு, அல்லாஹ் அறிகிறான், அல் முஃப்ஸித சீரழிப்பவனை, மினல் முஸ்லிஹி சீர்படுத்துவனிடமிருந்து பிரித்து அறிகிறான். அனாதை சொத்தை நாசமாக்குறவன் யார், அதை சீர் பண்ணி அதை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறவன் யார் என்பதை அல்லாஹ் அறிகிறான். உலவுஷா அல்லாஹ் நினைத்திருந்தால் லஅனதகும், உங்களுக்கு சிரமத்தை தந்திருப்பான். எப்படி சிரமம்? அனாதை சொத்தோடு கலந்துடக்கூடாது, தனித்தனியாக தான் எல்லாம் இருக்கணும்னு ஆக்கியிருப்பான். அந்த சிரமத்தை அல்லாஹ் நாடலை. இன்னல்லாஹ் அசீசுன், அல்லாஹ் வந்து மிகைத்தவன், அவனை எவனும் கேட்க முடியாது. ஹக்கீமுன், நுண்ணறிவாளனாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் கவனித்து இந்த சட்டத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான்னு முடியுதுல. அதனுடைய விளக்கம் தான் இந்த அனாதை சம்பந்தமாக வரக்கூடிய நான் எடுத்துக்காட்டிய வசனங்கள் எல்லாம். அதுக்கு அடுத்தது வந்து 220 முடிஞ்சிருச்சா. இப்போ 21க்கு போகிறோம். 21 என்னது ஆரம்பிக்கிறது கேட்டால் வேறு சப்ஜெக்ட் வேறு. ஒலா தன்கிஹு, நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நகஹனா கல்யாணம் பண்ணினான், நகஹ என்கிஹு தன்கிஹு, ஒலா தன்கிஹு இது நஹி ஏவல் விளக்கல் வினை. ஒலா தன்கிஹு நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், அல் முஷ்ரிகாத்தி இணை கற்பிக்கும் பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். ஹத்தா யுமின்ன அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை, ஈமான் கொள்ளும் வரைக்கும் நீங்கள் கல்யாணம் செய்யாதீர்கள். அப்போ கல்யாணம் பண்ணுற ஆண்களுக்குரிய கட்டளை என்னன்னு கேட்டால், கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் இணை கற்பிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது. ஹத்தா யூமின்ன அவங்க ஈமான் கொள்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாதீங்க. அப்போ என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு மனுஷன் வந்து கல்யாணம் பண்ணும்போது யோசிப்பான். என்ன யோசிப்பான்னு கேட்டால், நம்ம இணை கற்பிக்கிற பெண்ணுன்று பார்க்குறோம், அவள் தான் கொஞ்சம் நல்லா கவர்ச்சி அழகாக இருக்கிறா, காசு பணம்லாம் வச்சுருக்கிறா, இணை கற்பிக்காதவள் வந்து அவ்வளவுக்கு பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தயக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், அந்த தயக்கத்தை போக்குற மாதிரி ஒரு அறிவுரையை அடுத்து அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு அமத்துன் மூமினத்துன், மூமினான அடிமை பெண், ஒரு மூமினா இருக்கிறா, ஒரு பெண்ணான அடிமையாக இருக்கிறா, இன்னொருத்தன் காசு கொடுத்து விலைக்கு வாங்கி வச்சுட்டு இருக்கிறான். ஒரு அமத்துன் மூமினத்துன், மூமினான ஒரு அடிமை பெண், ஹைருன் மேலானவள், மின் முஸ்ரிகத்தின் இணை கற்பிக்கும் அடிமை இல்லாத பெண் இருப்பாள்ல, அவளை விட மூமினாக இருந்த அடிமை பெண் மேலானவள். உளவு ஆஜபத்துக்கும், ஆஜப என்றால் கவருவது, அந்த ஆஜபத்து என்றால் பெண்பாள், அந்த இணை கற்பிக்கிறவள். உளவு ஆஜபத்து அவள் கவர்ந்தாலும், கும் உங்களை, உளவு ஆஜபத்துக்கும் உங்களை அவள் கவர்ந்தாலும் சரியே, இவளை விட அவள் தான் மேலானவள். உள அமத்துன் மூமினத்துன், அமத்துன்னா அடிமை பெண்ணுக்கு சொல்கிறது, காசு கொடுத்து வாங்குவாங்கல்ல அந்த அடிமைகள். ஆம்பளை அடிமையாக இருந்தால் அப்தும்பாங்க, பொம்பளை அடிமையாக இருந்தால் அமத்தும்பாங்க. ஒரு அமத்துன் மூமினத்துன் மூமினான ஒரு அடிமை பெண், ஹைருன் மேலானவள், மின் முஷ்ரிகத்தின் இணை கற்பிக்கிறவளை விட மேலானவள், உளவு ஆஜபத்துக்கும் அவள் உங்களை கவர்ந்தாலும் சரியே அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு ஒரு கட்டளை இட்டாச்சு. அதே மாதிரி பெண்களை இணை கற்பிக்க கல்யாணம் பண்ணலாமாங்கிற விஷயம் அடுத்து வருகிறது. இந்த வசனத்துக்கு கூடுதல் விளக்கங்கள்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை என்ன செய்வோம், நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.